நேர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி மற்றும் வெடிக்கொணர்வோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்திற்கு இடையிலான யுத்தம் முழுமையாக நிறைவடைந்தது என்று இப்போது நாங்கள் தெளிவுபட்டிருக்கிறோம் இல்லையா? மேற்கு கரையில் பல தகவல்கள் இருக்கின்றன, அது வேறு விடயம். ஆனால் உத்தியோகபூர்வமாக தற்காலிகமாக நிரந்தரமாக யுத்தம் முடிந்துவிட்டது. இந்த நிலையிலே இந்த விடயத்தை பற்றி பேசியாக வேண்டும். அதாவது முதலில் இந்த காணொளிக்கு செல்வதற்கு முன்னர் மூன்று வேண்டுகோள்கள். ஒன்று, முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். இரண்டாவதாக, தமிழில் சில மொழிகள் இருக்கின்றன, அவற்றை புரிந்து கொள்வது மிக அவசியம் இந்த காணொளியை புரிந்து கொள்வதற்கு. மூன்றாவது ஒரு விடயம், இந்த காணொளியை நீங்கள் ஒரு நடுநிலை பார்வையாளராக இருந்து பார்த்தால்தான் ரொம்ப நல்லதாக இருக்கும், நன்றாக இருக்கும். சரி, விடயத்திற்கு வருவோம். இந்தியா மீது இஸ்ரேல் ஒரு வான் அலை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அது என்ன வான் அலை தாக்குதல்? வான் வழி தாக்குதலும் தான் இது ஒரு வகையில். அது என்ன? தமிழிலே வான் அலை என்று நாங்கள் சொல்வது பொதுவாக பண்பலை கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிற்றலைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது போன்ற ஒரு தான் வானலை. வானலை என்பது வானத்தின் ஊடான அல்லது ஆகாய மார்க்கமான அலைகளை கடத்துகின்ற பல வழிமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக தொலைபேசியிலே பயன்படுத்துகின்ற அலைகள், தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புவதற்கு பயன்படுத்துகின்ற அலைகள், வானொலி சமிக்ஞை அலைகள், செய்மதி அலைகள், இப்படி பல அலைகளை குறிப்பிடலாம். இப்போது உங்களுக்கு சில புரிந்திருக்கும். ஒரு முதற்கட்டமாக இந்த விடயம், இது ஒரு வான்வழி தாக்குதல் தான். முன்பு எல்லாம் யுத்தங்கள் மையப்படுத்தப்பட்டிருந்தது அல்லது யுத்தங்களை மையமாக கொண்டிருந்தது வான்வழி விமானங்கள் மூலமான தாக்குதல். அது காலப்போக்கில் ட்ரோன் வழி தாக்குதல்களாக மாறியது. முன்பு யுத்தங்கள் நேருக்கு நேர் சண்டையிட்டார்கள், பிறகு தங்களுடைய நாடுகளில் இருந்து கொண்டே சண்டையிட்டார்கள். இப்போது அதைவிட மிக இலகுவாக பொருளாதார ரீதியாக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், தொழில்நுட்ப ரீதியாக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அது போன்ற ஒரு விடயம் தான் இந்த யுத்தமும். குண்டு வீசியது என்பது, அதை சொல்வார்கள் இல்லையா, ஏதோ நடந்திருக்கிறது யாருமே இல்லை என்பது போன்று இந்த குண்டு வீசப்பட்டிருப்பது வானலையினூடாக. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த செய்திக்கு செல்ல வேண்டும். இந்தியாவில் பல்வகை கலாச்சாரங்கள் ஒன்றாக வாழ்கின்ற ஒரு நாடு, பல சமூகங்கள், பல மொழிகள். அதில் குறிப்பான ஒரு நல்ல மொழிதான் தமிழ். இது உலகத்தின் பல நாடுகளிலே பேசப்படுகிறது. அதற்கு காரணம் இலங்கை, இந்தியா போன்ற மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் அதில் இருக்கிறார்கள். சரி, பின்புலத்தை இப்போது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். விடயத்திற்கு வருகிறேன். இந்தியாவின் மீது இஸ்ரேல் நடாத்திய வானலை தாக்குதல், அதே போல பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான விஜய் சேதுபதி தான் இதில் மிக முக்கியமான பலியாக மாறியிருக்கிறார். இன்னும் புரியவில்லையா? அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பதை இப்போது ஒரு சமூக சீரழிவுக்கான ஒரு ஆரம்பம் என்று பலரும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொருளாதார ரீதியாக பின்னிலைப்படுத்துவதும், இந்தியா வல்லரசாகாமல் தடுத்து நிறுத்துவதும், இந்தியாவில் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்துவதும், இந்தியா எதை வேண்டாம் என்று அதனுடைய மக்கள் சொல்கிறார்களோ அதனை பிரபல்யப்படுத்துவதற்கும், அதனை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறைதான் இந்த தொலைக்காட்சி ஊடாக மக்களை அப்படியே அமர வைப்பது. ஏனென்றால் திரைப்படங்களிலே ஊறியிருப்பவர்கள் இந்திய மக்கள், திரை பிரபலங்களை தெய்வங்களாக கருதுபவர்கள் தமிழ் மக்கள் அல்லது இந்தியாவினுடைய மக்கள். அதே போலத்தான் மிக முக்கியமாக நாடகங்கள் என்று வந்துவிட்டால், உண்ணும் உணவில் விஷம் இருந்தால் கூட அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், திரை இல்லை அப்படியே லைத்து போய்விடுவார்கள். ஆக இதனை பயன்படுத்தி எப்படி இந்தியாவை அப்படி ஒரு இடத்திலே அடிமைகளாக மாற்றுவது என்ற ஒரு விடயத்தை தேர்ந்தெடுத்த போதுதான் என்டமால் என்ற ஒரு நிறுவனம் அல்லது பானிஜே என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற நிறுவனம் உருவாக்கம் பெறுகிறது. அதாவது பிக் பாஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம். இதனுடைய ஆரம்பம் பிக் பிரதர் என்ற நிகழ்ச்சி அமெரிக்காவில் அல்லது மேற்கத்திய நாடுகளில் என்று வைத்துக் கொள்வோமே இடம்பெற்றது. ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும், அதனுடைய தொடர்ச்சி தான் பிக் பாஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேற்கத்திய நாடுகள் மத்தியிலே ஒரு விதமான விரக்தி நிலை இருக்கிறது. அவர்கள் அனைவரும் பணமோகத்திலே ஆரம்பத்திலிருந்து செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பங்கள் அற்ற தனிமரங்களாக வாழ ஆரம்பித்தார்கள். கலாச்சாரம் என்று அங்கே எதுவுமே கிடையாது. அங்கு திறந்த மேனியோடு வெளியிலே இருப்பவர்கள் அதனை பெரிதாக நினைப்பார்கள். ஆடை அணிவது அங்கே ஒரு
விடயம் என்று யாருமே கருதுவதில்லை. அப்படியெல்லாம் கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் வெட்கம், தன்மானம் இவைகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அது இல்லை. இதன் காரணமாக பொதுவாக மேற்கத்திய நாடுகள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்றால் தனியாக வாழும் நபர்கள் தான் அதிகம். அங்கே கூட்டு குடும்பங்கள் கலாச்சாரம் கிடையாது. அங்கே ஒரு தாய் தந்தையர்களை போற்றி அவர்களையும் தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஒரு வயதெல்லையை எட்டிவிட்டால் பிரிந்து சென்று தனியாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். தவறு என்பது அல்ல, அவர்களுடைய வழக்கங்கள். ஆனால் ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே கூட்டு குடும்பங்களினுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் அந்த கருத்திட்டம் இன்றும் உயிர்ப்புள்ளதாக இருக்கிறது. இதன் காரணமாக சேர்ந்து வாழ்கின்ற பல விடயங்களை பணம் இல்லாவிட்டாலும் குணத்தினூடான ஒரு உறவு அங்கே நீடித்து நிலைத்தது. அது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் பல தலைமுறைகளை கடந்து கடத்தப்பட்டது. நாங்கள் மட்டும் ஏன் விரக்தியிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றால் மேற்கத்திய நாடுகளிலே தற்கொலை வீதம் அதிகரிக்கிறது. எங்கள் குடும்பத்தை தான் நாங்கள் பணத்தை நோக்கி வாழ்கிறோம், ஒரு விதமான மனவிரக்தியில் இருக்கிறோம், ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே. இந்த தோற்றம்தான் முதலில் இந்தியாவை அல்லது ஆசிய நாடுகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற கனவினுடைய ஆரம்பமாக அமைந்தது. அதாவது இப்போதெல்லாம் போர் தொடுத்து ஒரு நாட்டை அழிப்பதை விட சிந்தனை ரீதியான தாக்குதலை நடாத்துவதனூடாக அவர்களை பலவீனப்படுத்துவது என்பது மிகவும் இலகுவானது, எளிதானது, அது விலை உயர்ந்தது அல்ல, மலிவானது. யார் வேண்டுமென்றாலும் அதற்கு ஆட்படுத்தலாம். ஆகவே அதனை என்ன செய்தார்கள் என்றால் முதற்கட்டமாக தங்களினுடைய, அதாவது மேற்கத்திய நாடுகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தந்தையை பிரிந்து வாழ்கிறவர்கள் விரல் விட்டு எண்ண முடியாது, எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள். தாயை விட்டு பிரிந்து வாழ்வர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இங்கே அது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. எங்கே? ஆசிய நாடுகளிலே அது ஒரு கலாச்சார சீரழிவாக கருதப்படுகிறது. ஒரு தாயை தந்தையை ஒருவர் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு சமூக இழிவாக கருதப்படுகிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் அப்படி இல்லை, அது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் மட்டும் சீரழிந்து கொண்டிருக்கிறோம், அவர்களையும் சீரழித்து விடுவோம் என்ற கருதுகோள் தான் முதற்கட்டமாக இது போன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் உற்பத்தியாக்கி விட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம் சென்று யோசித்தார்கள். இதனை எப்படி செய்யலாம் என்றால் பணம் கொடுத்து வாங்கலாம், சிலரை வாங்க முடியாது. தொழில் வாய்ப்புகளை மேற்கத்திய நாடுகளில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவைகளெல்லாம் செய்யும் பொழுது பாரியளவு வெற்றி அது கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்க்கின்ற ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அதற்கு என்ன செய்வது என்று யோசித்த போதுதான் இலகுவான வழி தொலைக்காட்சி. ஏனென்றால் கையெடுக்க தொலைபேசிகள் இன்றும் இணையதள பாவனையில் லைத்து போகாத கிராமங்கள் இருக்கின்றன. ஆகவே தொலைக்காட்சி என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஊடகம் என்பதனால் காட்சி ஊடகத்தில் அதனை பயன்படுத்தி நாங்கள் இதனை விதைப்போம் என்ற ஒரு யோசனை அவர்களுக்குள் வருகிறது. ஆனால் யாரும் இதனை வெளிப்படையாக சொல்வதில்லை அல்லவா? ஏனால் ஒரு வியாபார யுக்தி. அதனையும் தாண்டியது கலாச்சார ரீதியாக கைவிளங்கிடுவது. இதனை புரிந்து கொண்டதனால்தான் உண்மையில் கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார். அது வேறு விடயம். இது ஒரு யூத நிறுவனம். என்மால் இஸ்ரேல் என்று தனியான ஒரு நிறுவனம் இருக்கிறது அவர்களுக்கு. என்மால் அமெரிக்கா என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒன்று இருக்கிறது. ஆனால் கருத்திட்டம் என்ன அவர்களுடைய? என்மால் நிறுவனம் இதற்கு சிறந்த உதாரணம். பொது பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் போகின்றதனால் இந்திய மக்களினுடைய அல்லது ஆசிய மக்களினுடைய மனப்பாங்கு என்பது பெரும்பாலும் மாறிவிட்டது என்பதனால், பலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது என்பதனால் என்மால் என்ற பெயர் இம்முறை பயன்படுத்தப்படவில்லை. ஆரம்பத்தில் எது பயன்படுத்தப்பட்டதோ அதைத்தான் இப்போது மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். பானிஜே என்டர்டெயின்மெண்ட் என்ற பெயரை நன்கு யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போது இது ஒன்று. இரண்டாவது ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது முதலாவது நான் கூறியது கூட்டு குடும்ப கருத்திட்டம் அல்லது ஒற்றுமையாக வாழ்தல் என்பதனை இல்லாமலாக்கி தனித்து பிரித்து விட வேண்டும் என்ற அந்த மேற்கத்திய கொள்கையை உட்புகுத்துதல். அதற்கு இதனை தேர்வு செய்கிறார்கள். இரண்டாவது விடயம் மிக முக்கியமானது. அதுவும் அதாவது எல்லோரையும் ஒரு இடத்திலே ஒன்றித்து போக வைப்பதனூடாக அவர்களுடைய சிந்தனையை ஒரு இடத்தில் குறுகிய மனப்பான்மையாக மாற்றுதல், அதனூடாக அவர்களை சுறுசுறுப்பற்ற ஒரு கூட்டமாக மாற்றுதல். இதன் காரணமாகவும் என்ன செய்ய முடியாது? இந்தியாவை வல்லரசாக்க முடியாமல் போய்விடும். மக்களை தொலைக்காட்சியிலே ரசனையோடு ஒரு மணித்தியாலம்
அதனைத் தொடர்ந்து 24 மணித்தியாலமும் இப்போது ஒளிபரப்பாகிறது. வைத்துக் கொண்டோம் என்றால் என்ன செய்வார்கள்? அதிலே தான் முழு கவனமும் இருக்கும். நாட்டினுடைய பொருளாதாரம் நட்டமடைந்தால் என்ன, சமூகங்கள் பிளவுபட்டால் என்ன, ஆட்சி மாறினால் என்ன, ஆட்சியில் காட்சிகள் மாறினால் என்ன, எதுவும் ஈடுபடாது. அது தேவையான போது பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தில் இருந்து விடுவார்கள். அதனால் தமது பிரச்சனைகளின் போது வெளியே சென்று தட்டி கேட்பதற்கான ஒரு யுக்தியை இல்லாமல் செய்து விடுவார்கள். அது இரண்டாவது விடயம். மூன்றாவது ஒரு விடயம்தான் ஆசிய நாடுகளின் கலாச்சாரம் என்பது. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இதற்கு விமர்சனங்கள் நீங்கள் குறிப்பிடலாம். இது என்னுடைய கருத்து. ஒரு மனிதனினுடைய 2 பால் இருக்கிறது, ஆண்பால் பெண்பால். ஆனால் இப்போது அதனை தாண்டி நாங்கள் அதனை பாடசாலை படிக்கின்ற போது கூட திருமதி அது பெரிய ஒரு விடய பரப்பு பாவித்திருக்கிறோம் பலருக்கு. இந்த ஆண்பால் பெண்பால் அல்லாத இன்னும் ஒரு பால் இப்போது உருவாகி இருக்கிறது இல்லையா? இது மிக முக்கியமான ஒரு சமூக சீரழிவை ஏற்படுத்தி விட்டிருக்கு. அதாவது சுருக்கமான ஒரு உதாரணத்தை கூறினார். ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறது. அந்த ஆப்பிள் பழத்தை செம்மஞ்சள் நிற வர்ண பூச்சை பூசி இது ஒரு ஆரஞ்சு பழம் என்று கூறினால் அதனை ஏற்க முடியுமா? முடியாது. அதனுள் இருப்பதும் ஆப்பிள் பழத்தின் சுவை, அதனுள் இருப்பதும் ஆப்பிள் பழத்தினுடைய விதை, அதனுள் இருப்பதும் ஆப்பிள் பழத்தினுடைய சுளைகள். அப்படி இருந்தால் நிறம் மாறியது வெளி தோற்றம் என்பதற்காக அதனை நீங்கள் ஏற்றுத்தானாக வேண்டும். இது இல்லை, இது ஆரஞ்சு பழம் தான் என்று யாராவது கூறுவாராக இருந்தால் அதனை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? முடியாத காரியம் அல்லவா? அது ஆப்பிள் பழம் தான், கழுவி விட்டால் அது சென்றுவிடும். இதனை சமூக ரீதியாக எப்படி ஏற்றுக்கொள்ள வைப்பது? அதாவது ஓரின சேர்க்கையை எப்படி பிரபல்யப்படுத்துவது? ஆசிய நாடுகளில் மிக வன்மையாக எதிர்ப்பலைகள் கிளம்புவதனால் இதனை எப்படி மென்போக்காக மாற்றுவது என்று யோசித்த போதுதான் அதற்கும் சிறந்த ஊடகமாகப்பட்டது தொலைக்காட்சி. ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பல காரணங்களுக்கு அது மிக முக்கிய காரணம் இருக்கிறது. அதற்கு வருவோம். இது மூன்றாவது காரணம். அதாவது கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அதாவது எது பிரபல்யமாக இல்லையோ அதை பிரபல்யப்படுத்துவதற்கான ஒரு ஊடகத்தை கொண்டு வந்த இவர்களும் நியாயம்தானே, அவர்களும் பாவம் தானே, அவர்களும் நல்லவர்கள் தானே. ஒரு மனரீதியான உளவியல் போர் அது அங்கே நடக்கிறது. இது மூன்றாவது விடயம். நான்காவது விடயம் மிக முக்கியமானது நண்பர்களே. அதாவது கணவன் மனைவிக்கிடையிலே விரிசலை ஏற்படுத்துவதுதான் ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பிரிவினுடைய ஆரம்பம். அது கணவன் மனைவி என்கின்ற போது அது பல வடிவம் பெறும். ஒரு தந்தையும் தாயும் ஒரு கணவன் மனைவி அல்லவா? ஒருவரினுடைய சகோதரரும் சகோதரியும் இன்னும் ஒரு குடும்பத்தில் கணவனாகவும் மனைவியாகவும் இருப்பார்கள். ஒரு பிள்ளை இன்னும் ஒரு இடத்திலே அவருடைய பிள்ளை என்ற பொறுப்பிலிருந்து விடுபட்டு அவர் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ யாருக்காகவாவது இருப்பார். ஆகவே அந்த எல்லா இடங்களிலுமே ஒரு கணவன் மனைவி என்ற ஒரு பதவி எல்லோருக்கும் கிடைக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கிடையில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தலைப்பில் பிரச்சனை ஏற்படுத்தி விடுவது, அதனை அவர்கள் செய்வதற்கு ஒரு இடம் தெரிந்தார்கள், அதற்கு ஒரு ஊடகம் தெரிந்தார்கள். அதுவும் தொலைக்காட்சி என்று பட்டது. இந்த 4 விடயங்கள், இந்த 4 விடயங்களை எடுத்து பாருங்கள். சமூக, பொருளாதார, அரசியலும் அங்கே இருக்கிறது, பாதுகாப்பும் அங்கே இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் சார்ந்த ஒரு போரை நடத்துவதுதான், அதுதான் அந்த வானலை போர். அந்த வானலை போர், வானலை மூலமான தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதில் மிக ஒரு அழகான ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏன் இந்தியாவில் தெரிவு செய்தார்கள்? உலகத்தினுடைய சனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, தொலைக்காட்சியோடு லைத்து போகக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு. இவையெல்லாம் முக்கியமல்ல. மூன்றாவதாக இன்னொன்று இருக்கிறது, கலாச்சாரம். அதுவும் அல்ல. எதை சொன்னாலும் அப்படியே நம்பும் ஒரு விளம்பரம் கண்கவரும் விதத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தொகை வாழ்கின்ற ஒரு நாடு. இலகுவாக விற்பனை செய்து விடலாம் பொருளை என்பது அவர்களுக்கு தெரியும். நல்லது கெட்டது பார்க்க மாட்டார்கள், கவர்ச்சியாக இருக்கிறதா எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கொண்டு வந்து மிக முக்கியமாக என்ன செய்தார்கள் என்றால், இப்படிப்பட்ட கருத்தியலை பேசக்கூடிய கதாபாத்திரங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக வழங்க ஆரம்பித்தார்கள். பன்மொழி நிகழ்ச்சிகள் இப்போது அங்கே இருக்கின்றன. ஹிந்தியில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது. அண்மையில் கர்நாடகாவில் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. வலி மற்றும் நீர் போன்ற காரணங்கள் உரிய முறையில் பேணப்படவில்லை என்பதனால். அதற்கு வருவோம். தமிழ் நிகழ்ச்சியிலும் இப்போது அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிறுத்துவதற்கு. அது பற்றியெல்லாம் பேசுவோம். இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஏன் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே
ஒரு விசேட தேவையுடைய ஒருவரை கொண்டு வரலாம் இல்லையா? கல்வியிலே கற்றுவிட்டு பின்தங்கி ஒரு வாழ்க்கையினுடைய தன்னுடைய கருத்தியலை சமூகத்துக்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை இதன் இடத்திற்கு கொண்டு வரலாம் இல்லையா? அதன் மூலமான ஒரு வாழ்க்கை அந்த சமூகத்துக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு நல்ல திறமையாளரை அவருடைய கொள்கையை வெளிப்படுத்துவதற்காக கொண்டு வரலாம் இல்லையா? ஒரு நல்ல விளையாட்டு வீரரை, ஒரு நல்ல திறமையான ஒரு விஞ்ஞானியை அல்லது புதிய ஒரு ஆய்வாளரை, ஏன் இவர்களை கொண்டு வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரம் அழிகிறது என்றால் அதனை எப்படி மீட்டெடுப்பது தொடர்பான அறிவுள்ள ஒருவரை, ஒரு நாட்டிலே புதிய திட்டமிடல்களை கொண்டு வருவதற்கான அறிவுள்ள ஒருவரை, புதிய கண்டுபிடிப்புகள் செய்யக்கூடிய ஒருவரை ஏன் அந்த இடத்தில் கொண்டு வந்து அதனை ஒரு பொழுதுபோக்கோடு இணைத்து கொடுக்கக்கூடாது? அங்குதான் இருக்கிறது. அதாவது இது போன்றவர்களை கொண்டு வந்தோம் என்றால் எதிர்பார்த்த அந்த கருத்தியல் போர் அங்கே இடம்பெறாது. அதனூடான பயன்பாடு தான் அதிகரிக்குமே தவிர அழிவுகள் இருக்காது. ஆகவேதான் திறமை தேவையில்லை, திறந்திருந்தால் போதும் வாழ்க்கையில முன்னேறலாம் என்ற ஒரு கருத்தியலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒன்று. நீ யாராக இருந்தாலும் சரி, பயனில்லாத எதை செய்தாலும் சரி, உன்னை 4 பேர் பார்த்து சிரிக்கிறார்களா, நீ ஒரு பெரிய மாபெரும் வீரன் ஆக கருதப்படுவாய். உன் மூலம் என் செயல் நடக்கிறது. உன் நாடு எப்படி போனால் என்ன, உன் மக்கள் எப்படி போனால் என்ன, உன் இனம் எப்படி போனால் என்ன, எனக்கு எதுவுமே முக்கியமில்லை என்பது போன்றிருக்கிறது அந்த நிகழ்வு. அது அப்படி இருக்கிறது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் இருக்கிறது. இதன் மூலம் பணம் வருமானம் ஈட்டலாக வருகிறது. அவர்களுக்கு சமூகத்திலே பல சீரழிவுகளிடம் வருகின்றன, குடும்பங்கள் கலைகின்றன, கணவன் மனைவி கிடையிலே விரிசல் ஏற்படுகிறது, 3ஆம் பாலை நாடுகிறார் ஒரு கணவர், 3ஆம் பாலை நாடுகிறார் ஒரு மனைவி, அங்கே வேறு விதமான உறவுகள் ஏற்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது. எதிர்த்து பேசினால் போராடுகிறார்கள். உண்மை என்பது போராட்டத்தில் தான் முடியும் என்றால் அதனை பொய்யாகவே கருதிவிட்டு செல்வோமே என்று இருப்பவர்களும் இன்னும் இருக்கிறார்கள். அதுதான் மிக வேதனையாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு தொகுப்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டியது மிக பிரபலமானவர்களை வைத்துக் கொண்டால் இது இலகுவிலை சென்றடையும் என்ற ஒரு கருத்தியல். அதன் காரணமாகத்தான் மிக முக்கியமாக தமிழ் வரலாற்றிலே, தமிழ் நிகழ்ச்சியிலே கமல்ஹாசன் அவர்கள் தொகுப்பாளராக இருந்தார். இதர நிகழ்ச்சியில் சல்மான் கான் போன்றவர்கள், அதேபோல இன்னும் பலர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மொழியினுடைய தொகுப்பாளர்கள். கமல்ஹாசனை நினைத்தது போன்று வளைத்து கொள்ள இவர்களால் முடியவில்லை. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு புத்தக பரிந்துரையை அவர் செய்வார். அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலும், அதாவது கெட்டதிலும் முடிந்தளவு நல்லதை கொடுப்போம் என்ற ஒரு கருத்தியல் போருக்கு எதிரான ஒரு போரை செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவர் கொண்டிருந்தார். அவரை தூக்கி வைத்து பேசுவதல்ல, அவர் எனக்கு தெரிந்தவர், தனிப்பட்ட தொடர்பு, அவையெல்லாம் தேவையில்லை. பொதுவாக பார்த்தோம் என்றால் எப்போதாவது ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. அதாவது நல்லவைகள் நிறுத்தப்பட்டு விடுகின்றன, தேவையற்றவைகள் உருவாக்கப்படுகின்றன. கமல்ஹாசன் ஞாயிற்றுக்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவார், ஒரு நல்ல விடயத்தை கூறுவார். பல விடயங்களுக்கும் கமல்ஹாசன் பேசுவது புரியாது என்று பலர் கூற கேட்டிருக்கிறேன். அப்படி கூறுபவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும்: உங்கள் தாய்மொழி உங்களுக்கு புரிவதில்லை என்பதான் அர்த்தம். தமிழிலே பேசுபவர்கள் தமிழை பிற மொழி கலப்புகளோடு பேசுகிறார்களே தவிர தமிழ், அதனை இப்போது நாங்கள் பேசுகின்ற தமிழை பார்த்தால் எல்லோரும் சொல்வது, நீங்கள் என்ன தூய தமிழில் பேசுகிறீர்கள்? நான் கேட்கும் ஒரே கேள்வி, தமிழ் எப்போது அசுத்தமானது? தமிழ் எப்போதும் தூய்மையாகத்தான் இருக்கிறது. தமிழை நீங்கள் தான் அசிங்கப்படுத்தி அசுத்தப்படுத்துகிறீர்களே தவிர தமிழிலே தூய தமிழ், தூய அற்ற தமிழ் என்று எதுவும் கிடையாது. சில பிரதேச வழக்கு சொற்கள் இருக்கின்றன, சில வட்டார வழக்கு மொழிகள் இருக்கின்றன. ஆனால் ஆங்கிலம் எப்போது தமிழிலே கலந்தது? எப்போது பிற மொழிகள் தமிழிலே கலந்தது? வடமொழி கலப்பு ஏற்றுக்கொள்ளலாம், பாஷை பாசை எப்படி இருக்கிறது, சைவம் ஜைனம், இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு அளவிலே. ஆனால் ஒரு தமிழ் வார்த்தையும் இன்னொரு தமிழ் வார்த்தையும் இணைப்பதற்கு நடுவில் ஏன் சோ என்ற வசனம் வர வேண்டும்? எதற்கு? ஒரு பேருந்து தான் பஸ் வண்டியினுடைய தமிழ் அர்த்தம் என்று தெரியாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஒரு சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட தமிழ் மொழியினுடைய பெயர் தெரியாதவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தம் மொழியை மறந்த ஒரே கூட்டம் எம்மவர்களாகத்தான் இருக்க வேண்டும்.
அது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழிலே பேசுங்கள், கருத்தியலை சரியாக முன்வையுங்கள், அது மிக முக்கியமானது. ஆகவே விடயத்திற்கு மீண்டும் வருவோம். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த வானலை தாக்குதலை சரியாக பயன்படுத்த, இந்த வானலை தாக்குதலில் யார் இராணுவமாக இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையாளர்களும் உங்களை நீங்களே அடித்துக்கொள்ளும் இராணுவத்தினராக இருக்கிறீர்கள். அதாவது மேற்கத்தியத்தினுடைய ஊதியம் கொடுக்கப்படாத உங்கள் செலவினால் நீங்களே உங்களை அடித்துக்கொள்ளும் இராணுவத்தினராக, முந்தி தற்காப்பு இராணுவ வீரர்கள் தான் இருந்தார்கள். இது தன்னை அழித்துக் கொள்பவர்களாக இராணுவத்தினராக இருக்கிறார்கள். அந்த மிக வேதனையாக இருக்க. இன்றைய தினம் நான் பார்த்தேன், தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் மறுவாழ்வு கட்சி, என்னுடைய பெயர் சரியாக இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு கட்சின்னு வைத்துக்கொள்ளும், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்றொரு முறைப்பாட்டை செய்திருந்தால் முதலமைச்சருக்கு உடனடியாக தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அதிலே பல சீரழிவுகள், அதாவது பங்கேற்கக்கூடிய போட்டியாளர்கள் சரியாக இருந்தால் நிகழ்ச்சி சரியாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் கொடுத்தேன் இல்லையா, கமல்ஹாசன் என்ற அந்த தொகுப்பாளர், நடிகராக அல்ல ஒரு தொகுப்பாளராக பார்த்தீர்கள் என்றால் அவர் புத்தக பரிந்துரை செய்தார். அதாவது குப்பைகளுக்கு மத்தியில் நல்லதை செய்தார், சற்றே நறுமணம் கமழ்ந்தது. நல்ல தேர்வாளர்கள் ஒரு சில போட்டியாளர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த முறை எடுத்து பாருங்கள், என்ன போட்டியாளர் எப்படி இருக்கிறார் தெரியவில்லை. ஆபாசமாக பேசுகிறார்கள், திட்டிக்கொள்கிறார்கள். இது என்ன நடக்கும் என்றால் இதனை சிறு பிள்ளைகள் பார்ப்பார்கள். சிறு பிள்ளைகளினுடைய மனதிலே இவைகள் விதைக்கப்படுகின்றன. அடுத்த தலைமுறை உருவாகின்ற போது மூன்றாம் பால் என்பது ஒரு இறை, அதாவது இயற்கையால் உருவாகிய ஒரு பால் என்று கருதுவார்கள். சண்டை பிடித்துக் கொள்வதுதான் தர்மம் என்று யோசிப்பார்கள். தீய வார்த்தைகள் பேசுதல் தான் கலாச்சாரம் என்று நினைப்பார்கள். அவை அனைத்தும் ஊட்டப்படுகின்றன. எது பிள்ளையோ அது சரி என்று கற்பிக்கப்படுகிறது. அதனை அமர்ந்து பிள்ளைகளோடு ரசித்து பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பார்ப்பது தவறு என்று கிடையாது, எடுத்துக்கொள்வதில் தான் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதனுடைய அடிமைகளாக மாறுகிறீர்கள், மாற்றப்படுகிறீர்கள், நீங்களே உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள். இதில் புதிதாக இறையாகியவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். நல்ல மனிதர், நல்ல திறமையானவர். அவரும் இதனை தெரிந்துதான் செய்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய தொழில் அதனை செய்வது, அவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவரும் இதற்குள் ஆட்பட்ட புதிய கருவியாகத்தான் பார்க்கப்படுகிறார். கமல்ஹாசன் தப்பிக்கொண்டார். அதாவது அவர் இருக்கும் போது கூட அவருடைய வழியில் தான் நிகழ்ச்சியை கொண்டு சென்றாரே தவிர, இப்போது இருப்பவரும் அவருடைய வழியில் தான் கொண்டு செல்கிறார். அவர்களை விமர்சனம் செய்வது அல்ல. இந்த கருத்தியல் அதனை எப்படி சரியாக, அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் வாயுடன் வாய் வைத்து நடுவில் ஒரு கண்ணாடி மாத்திரம் இருக்கிறது, முத்தம் கொடுக்கிறார்கள். அதை அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புகிறது, சிறு பிள்ளைகள் பார்க்கிறார்கள். திரைப்படத்தில் வரும்போது கூட அதனை பிளர் செய்துதான், அதாவது மறைத்துத்தான் போடுவார்கள். நான் ஏன் பிளர் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினேன் என்றால் அதனுடைய தமிழ் சொல்லை சொன்னேன் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அந்த நிலையிலே இது வெளிப்படையாகவே காண்பிக்கப்படுகிறது. எந்த தணிக்கைகளும் இல்லை, அப்படியே ஒளிபரப்பாகிறது. அப்படி என்றால் இது அடுத்த தலைமுறைக்கு என்ன நன்மையை கொடுத்திருக்கிறது? நல்ல போட்டியாளர்கள் வந்தால் கண்டிப்பாக நல்ல விடயம்தான். ஆனால் எதற்கும் ஒவ்வாதவர்கள் போட்டியாளர்களாக வந்துவிட்டால் அதனுடைய நிலைமை என்னவாகும் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு விடயத்தினை அதற்கு உதாரணமாக கருதலாம். அதாவது சீனியினுடைய அளவு அதிகரித்து விட்டால் இனிப்பும் திகட்டும் என்ற ஒரு விடயம், அதாவது வேண்டாமே, இதற்கு அப்பால் இதனை குடிக்க முடியாது என்று தேநீரையும் வீசிவிடுவார்கள். சீனியினுடைய அளவு அதிகரித்து விட்டால், சாப்பாடு சமைப்பதற்கு உப்பு தேவை என்பதற்காக முழு உப்பையும் கொட்டிவிட்டால் சாப்பாட்டையும் கொட்ட வேண்டியதான் வரும். எதை எந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இதுவே அளவோடு சாப்பிட வேண்டும் என்பதற்காக நல்ல சாப்பாட்டிலே 2 நாட்களுக்கு முன் சமைத்த சாப்பாட்டை இட்டுவிட்டால் அளவோடும் சாப்பிட முடியாது, அணுவும் சாப்பிட முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன? கருத்தியலை எதனூடாக பரப்ப முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு தெளிவு நம்ம அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான். கொடுக்கிறார்கள் வாங்குகிறோம் என்று இல்லாமல் ஏன் கொடுக்கிறார்கள் என்ற சிந்தனை வந்தால்தான் எடுப்பதா திரும்ப கொடுப்பதா என்ற யோசனை நமக்குள் வரும்.
கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீட்டி எடுப்பது என்பது மாற்றத்தின் அறிகுறியாக எனக்கு தெரியவில்லை. அது மடைமைத்தனத்தின் அறிகுறியாக தெரிகிறது. தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சியில் இருக்கிறோம். ஆனால் மனிதர்களின் மூளை தொழில்நுட்பத்தை மறைக்கிறது காரணத்தினால் மூளையினுடைய பயன்பாடு குறைந்து கொண்டு வருகிறது. அதன் காரணமாக என்ன செய்கிறோம் என்றால் தொழில்நுட்பத்தின் அடிமைகளாக இருக்கிறோம். இதுதான் இப்போது வந்திருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம், கைகளால் நாங்கள் எழுதி பழகினோம். அது பிறகு கணனியில் எழுதி பழகுவதற்கு வந்தது. இப்போது கணனியையும் மறந்து ஏஐயில் எழுதவே தேவையில்லை, நினைத்தாலே வருகிறது என்ற ஒரு அளவுக்கு தொழில்நுட்பம் சென்று விட்டது. தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சி மனிதத்தின் அசுர வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைகிறது. எதற்கும் எதிர்மறை இருக்கிறது, ஆனால் ஒன்றுக்கு மட்டும் இருக்கவே கூடாது. அதுதான் மனிதம். மனிதத்திற்கு எதிர்மறை வந்துவிட்டால் உலகத்தின் எதிர்மறையை நீங்கள் பார்ப்பீர்கள். கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிப்பான், மேற்கில் மறையும் சூரியன் கிழக்கிலே மறைவான். இது மறுமையின் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.